பாத்தீங்க அப்படினா ஜியோல டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது, அதாவது ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு வந்து உங்களோட மை ஜியோ அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா பேங்க் அப்படிங்கற இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா கிரியேட் அக்கவுண்ட் அப்படினு இருக்கும். இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் இந்த மாதிரி தான் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்ட் ஆயிரும். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி மட்டும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த பேங்க்ல ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த மெயில் அனுப்புவாங்க. சோ அதனால ஒர்க்கிங்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை தொடர்ந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலுக்கு வந்திருக்கிற ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இந்த பேங்கிங்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜீரோ சார்ஜஸ் தான். எந்த ஒரு இனிஷியல் பேமெண்ட்டும் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இனிஷியல் டெபாசிட் கிடையாது. அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபரும் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த ரெண்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி டிக் மார்க் வந்து விழணும். ஸோ இது மாதிரி விழுந்ததுனா தான் உங்களோட பேன் வந்து வெரிஃபைட் ஆகும். ஸோ இந்த மூணுமே ஃபில் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஜெனரேட் ஓடிபி கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு டீடைலை ஃபெச் பண்ணி உங்களோட டீடைலை வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அன்டிக்ல இருந்ததுன்னா டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தானே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இதை செலக்ட் பண்ணது உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோவை கிளியரா இருக்கிற மாதிரி இதுல வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. இந்த போட்டோவை வந்து அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து போட்டோ வெரிஃபைட் ஆனதுமே இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி விழும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செல்ஃபி போட்டோ வெரிஃபைட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் சம் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிடல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. நீங்க மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணா உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் இல்லைனா ஹஸ்பண்டோட லாஸ்ட் நேம் இனிஷியல் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேமோட லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட மதர் நேமோட லாஸ்ட் நேம், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இன்கம் சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சேலரினா சேலரில இருந்து வருது, பிசினஸ்னா பிசினஸ்ல இருந்து வருது அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இன்கம் ரேஞ்ச், உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து ஒரு இயருக்கு வந்து வருதோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரேஞ்ச், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாமினி வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும் அப்படின்னா ஆட் நவ் கொடுத்து நாமினி பத்தின டீடைல், நாமினியோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அப்புறம் அவங்களோட அட்ரஸ், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்க பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ல ஓப்பன் பண்ணுங்க. அதே மாதிரி நைட் டைம்ல வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ஓப்பன் பண்ண வீடியோ கேவிசி வந்து பண்ணவே முடியல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு வீடியோ கேவிசி பண்றதுக்கு ஆள் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப மறுநாள் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து போகவே போகாது. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் கழிச்சது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும். மறுபடியும் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டைம்லேயே வீடியோ கேவிசி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் ஓப்பன் பண்ணுங்க. அந்த டைம்லேயே வீடியோ கேவிசி வந்து பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு நவ் ஆர் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நவ் கொடுத்துருங்க. இந்த வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் கையில் இருந்தது அப்படின்னா போதுமானது. இப்போ
வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் அப்படின்னு ஓடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து கனெக்டட் ஆயிடுவாங்க. ஸோ கனெக்டட் ஆனதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹிந்திக்காரங்க தான் வந்து பேசுகிறானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு லேடி தான் வந்து பேசிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நான் வந்து லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்பாங்க, அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, எந்த ஸ்டேட்டில் இருந்து கால் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்குபேஷன் டீட்டெயில், நீங்கள் என்ன சேலரின்னு என்ட்ரு பண்ணிங்களா இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு என்ட்ரு பண்ணிங்களா அதை வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து கன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ரேஞ்செலாம் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ மட்டும் தான் கேட்பாங்க. நீங்கள் எஸ் மட்டும் சொல்லிங்க அப்படின்னாலே போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்தீங்களா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் எஸ் அப்படின்னு மண்டையாட்டினீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டை வந்துட்டு ஹேண்டில் பிடிக்க சொல்லி வீடியோ கேவிசி பண்ணும்போது ஹேண்டில் பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு கேப்சர் ஒன்று எடுப்பாங்க. ஸோ உங்களோட பேன் கார்டை கீழே வச்சு ஒரு கேப்சர் மட்டும் எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் எதுவுமே வந்து கிடையாது. இதை வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் ஒன்று டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த நம்பரை வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்பரை வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து இமீடியட்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஜியோ பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜியோ அப்ளிகேஷனை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வந்து லோட் பண்ணணுமோ நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். IMBS வந்து யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். நெஃப்ட் ஆப்ஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இதில் உள்ள ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்கல் ATM கார்டு கிடையாது. விர்ச்சுவல் ATM கார்டு மட்டும்தான் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் மணி ஆட் பண்ணி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சம் ஆஃப் கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜியோ ரீசார்ஜ்லாம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பேமெண்ட் பேங்க் நம்ம வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான். இதை வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான UPI அப்ளிகேஷன்ஸ் எங்கேயுமே லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு பேமெண்ட் பேங்க் வந்துட்டு UPI ஐடியில் வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு பேடிஎம் பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கூகுள் பேல நம்ம லிங்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் ஜியோ பேமெண்ட் பேங்கை லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்னுமே வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.